வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் திண்டுக்கல் விக்னேஷ் பேசுகிறேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா வால்பாறை டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தோம், ஒரு 25 பீப்புள்ஸ் வந்திருந்தோம். வால்பாறை வந்துட்டு இங்கே சோலையார் டேம் வந்திருந்தோம். சோலையார் டேம் முடிச்சுட்டு இங்கே வால்பாறை வரதன் ரெசார்ட்னு சொல்லி ஒரு ரெசார்ட் இருக்குங்க. இங்கே நல்ல ஃபேமஸான ரெசார்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஹோம் ஸ்டே தான். ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெசிலிட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க. மதியம் நம்ம வந்து ஒரு 12 o'clock தான் செக்இன் பண்ணியிருந்தோம். நமக்கு காலையில் மதியம் லஞ்ச் என்ன கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் சிக்கன் கறி கொடுத்துருந்தாங்க. அந்த சிக்கனோட டேஸ்ட் நல்லா இருந்தது, நார்மலாக இருந்தது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடச்சிது. அந்த சிக்கனோட டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ அதுபோக சர்வீஸ் நல்லா குட்டாக இருந்தது. அதுபோக ரூமுமே நல்லா நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க, நல்லா இருக்குது. ஒரு 25 பீப்புளுக்கு வந்து அந்த அதுக்குரிய ரூம்ஸு, பெட்டு, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நீட்டாக எல்லாமே க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாகவும் ஸ்டே பண்ணலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நைட் வந்து நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணோம், டிஜே பண்ணோம், அதுக்குரிய வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ டிஜே முடிச்சாச்சு, இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு டிஜே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அதுபோக கேம்ப் ஃபயர் இங்கே தான் பண்ணோம். சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாக வரவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம சோலையார் டேம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை, ரொம்ப நியர்பை தான் இருக்குது. வால்பாறை வரதன் ஹோம் ஸ்டே. ஓகேங்களா? நம்பர் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஸ்பெசிலிட்டி பண்ணுறாங்கன்னா, ஆஃப் ரோட் பண்ணி கொடுக்குறாங்க, ட்ரக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்பெசிலிட்டி மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு டின்னர் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். டென்ட்டு கொஞ்சம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இங்கேயே பார்ட்டி பண்ணோம், டிஜே முடித்தோம், கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு இங்கேயே நம்ம சாப்பிட்டோம். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடய வர. ஸோ ரொம்ப நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா சில்னஸ் இருக்குது, மீடியமாக இருக்குங்க. உங்கள் கொடைக்கானல் ஊட்டி கம்பேர் பண்ணும்போது நார்மல் கிளைமேட் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாங்க. ஸோ இங்கே சுற்றி பார்க்குறது நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ அது போக ட்ரக்கிங் எல்லாம் நிறையா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தென் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தது மிஸ்டர் மணி. அவங்க தான் நம்ம இந்த ரிசார்ட்டோட இன்சார்ஜ். ஸோ அவங்கள கூப்பிட்றேன், அவங்க ஒரு 2-3 வார்த்தை நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ பார்க்கலாங்களா சார்? வாங்க சார். ஹாய் சார், வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க, நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் கண்டிப்பாக பண்ணி தரோம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் வாங்க. கண்டிப்பாக சார். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் நான் எங்களோட ஹாப்பினஸ் என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ நம்ம ரெசார்ட்டோட இதை பற்றி, நம்ம ஹோம் ஸ்டே பற்றி ஜஸ்ட் ஒரு நம்ம வியூவர்ஸ்காண்டி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா நம்ம சோலையார் டேம்லேருந்து 1/2 கிலோமீட்டர் வந்தால் நமக்கு கார் பார்க்கிங் வந்து நம்ம உள்ள ரூம்குள்ளேயே வந்துடும். அந்த கார் பார்க்கிங்கை தாண்டி 2 ரூம் வந்துடும். அது போக மேலே வந்து ரூம்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டது, கேம்ப் ஃபயர் பண்ணது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது உங்களுக்கு. இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் கூப்பிட்டு போவோம் உங்களுக்கு. நாளைக்கு காலையில் உங்களை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஃபால்ஸ் கூப்பிட்டு போவேன். அந்த ஃபால்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு என்ன எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களோ உங்களோட, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எனக்கு கொடுக்க முடியுமோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த வரையும் வருவீங்க. மற்றவங்க மாதிரி காசு வந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக இப்போ எனக்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்களை வந்து மேனேஜ் பண்ணி உங்களை எல்லாமே இது பண்ணி உங்களை ஹாப்பி பண்ணி தான் அனுப்பணும்னு என்னோடய மைண்டும் எல்லாத்தோட மைண்டும் இதுதான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸு, அதாவது வால்பாறையில் பார்க்காத இடங்கள்ல வந்து ப்ரைவேட்டாக நிறைய இருக்குது. அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாமல் தனியாக இப்போ ப்ரைவேட் ஃபால்ஸ் நாளைக்கு கூப்பிட்டு போவோம். அது போக பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு டிரைவிங், அதாவது நம்பர் பாறைன்னு சொல்லுவாங்க. அது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சர்வீஸில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் தான் நம்ம வெஹிக்கிள் பண்ணி போகணும். அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரைபல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள், அந்த மலைவாழ் மக்கள் அப்படிம்பாங்க. நீங்கள் வால்பாறையில் இருக்கவங்க தான் மலைவாழ் மக்கள்ங்கிறீங்க, அது கிடையாது. அந்த மலைவாழ் மக்கள் வீடு முதற்கொண்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா பார்டர் பிரிச்சிருப்பாங்க. அப்போயே சர்வேர் பண்ணி இது கேரளா, இது தமிழ்நாடுன்னு அந்த எல்லை பக்கத்தில் நின்று நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம்.
அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சம்